ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் இப்போ நம்ம போட போகிறோம். என்னென்ன மொபைல் விற்றுருக்கு, ஸோ என்னென்ன மொபைல் இருக்குன்றத உங்களுக்கு தெளிவாக காமிச்சிட்டு கிளம்புறதுக்கு தான் இந்த வீடியோவே. சரியா? மெயினாக அதுதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவர் பாட்டிலுக்கு ஃபோன் பண்ணுப்பா. ஒரு ஃபோன் காசு ஒன்றும் வரல. OnePlus 9 Pro எடுத்துகிட்டு போனார. சரியா? ஓகேயா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியா? சரி, ஓகே. விவோவில் வந்து பார்த்தீங்கன்னா விவோவில் V17 Pro. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 4G மொபைல் தான், இருந்தாலும் செம்ம வர்த்தான மொபைலு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் 40,000 38,000 அப்படி தான் விற்றுட்டு இருந்த மொபைலு. ஸோ இது வச்சுருந்தா பெரிய பணக்காரங்கன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்போ அந்த டைமில் பெரிய ஆளுங்க தான் வாங்குவாங்க. ஏன்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் ஆமாம், கேமராலாம் வந்து பெரிய மாடல், தூக்குற மாடல். இது வந்து பார்த்தீங்கன்னா விவோ V17 Pro 8GB RAM 128. இந்த கேமராவெல்லாம் ஆன் பண்ணி காட்டுவேன். ஒரிஜினல் டிஸ்பிளே. ஸோ இதோட விலை வெறும் 7,000 ரூபா தான், 7,000. அதாவது டிஸ்பிளேலாம் மாற்றலை கொள்ளலை, காம்போ எதுவும் மாற்றலை, சர்வீஸ் போல். ஸோ செம்ம ஜெனியூனாக இருக்குது. இது நம்ம ஃபோனு, நான் யூஸ் பண்ணுறது. இது பாருங்க. ஸோ பாப்அப் கேமரா மாடலு. ஃப்ரண்ட் கேமரா வருதா, அதே மாதிரி பேக் கேமரா எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ இதோட விலை வந்து வெறும் 7,000 ருபீஸ் தான். அதாவது என்னன்னா என்ன ஜிபிப்பா இது? 8/128. ஸோ இங்கனக்குள்ளே வைக்கிறேன், ஒன்று ஒன்றா வச்சுட்டு இப்படி வரேன். இல்லை தெரியாமல் போயிடும், அதுக்கு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல கோடு இருக்குது, 10,500 ரூபா. இது எதாவது குறைக்க முடியுமான்னு ஒரே ஒரு நிமிஷம் அவனுக்கு ஃபோனை போட்டு கேளு. இல்லைடா, 10,500 ரூபா கம்மி, ரொம்ப. டிஸ்பிளேல கோடு இருக்கு. ஃபாரூக் பாய் இல்லை, இது சாதிக் பாய். இது அவரு கம்மி பண்ண மாட்டாரு, சாதிக் பாய். சரி, ஓகே. இது வந்து 10,500 ரூபாங்க. S21 சாம்சங் கேலக்ஸி S21 8/128. இது வந்து பார்த்தீங்கன்னா 11. இது 11 தானேப்பா? எக்ஸா 11R 11R இது. ஸோ 11R. இதுக்கு வாரண்டி வேற இருக்கு. இதுக்கு வாரண்டி இருக்குல்ல, இதுக்கு 11R வாரண்டி இருக்கு. OnePlus 11 6 மாதம் வாரண்டி இருக்கு. OnePlus 11R 8/128 30,000 ரூபா. 30,000 இது 30,000 ரூபா. அடுத்தது இந்த மொபைல் நம்ம நிறையா போட்டாச்சு, 27,000 ரூபா. ஐஃபோனில் வந்து 12 Pro 128GB. பேட்ரி ஹெல்த் வந்து 85 88. ஸோ நிறையா போட்டாச்சு, அதனால் இது வந்து இதோட விலை 27. இது வந்து ஐஃபோன் XR. இதை ஒருத்தர் 3,000 ரூபா போட்டு பிளாக் பண்ணி வச்சுட்டாரு. இப்போ நான் அவருக்கு கொடுக்க முடியாது. ஆனால் 3,000 ரூபா எவ்வளோ பேர் கேட்டாங்க தெரியுமா? தேவையில்லாதது. ஸோ இதோட விலை 12,000 ரூபா நம்ம போட்டிருந்தோம். XR ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடி எல்லாமே பக்கா வித் பாக்ஸோடு இருக்குது. ஸோ 3,000 ரூபா போட்டு அதை லாக் பண்ணி வைக்கக்கூடாதுல்ல. நம்ம உடனே காசு அர்ஜென்ட்டுக்கு தான் போடுறோம். ஸோ 128GB இது. பேட்ரி ஹெல்த்து 78 128. ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடி எல்லாமே ஒர்க்கிங்கு. ஸோ இதோட ப்ரைஸு 12,000 12,000 ரூபா. இப்போ வேறு யாராவது காசு போட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன். ஏன்னா ஒரு டைம் மேலே போச்சுன்னா நம்ம வேறு ஆளுக்கு விற்றுருவோம். பஸ் அது என்ன பண்ண முடியும், எங்களுக்கு ரொட்டேஷன் பாதிக்குதுல்ல. எங்களுக்கு வந்து காசு தான் அர்ஜென்ட்டு, காசுக்காக தான் கம்மியாக போடுறது. அப்புறம் அதை வச்சு பிளாக் பண்ணி வைக்கிறதுலாம் வேஸ்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து 12 mini 23,500 ரூபா போட்டிருந்தோம். ஸோ இப்போ 23,000 ரூபா ஆக்கிரும், 23,000 ஆக்கிரும். ஐஃபோன் 12 mini 80% பேட்ரி ஹெல்த்து 23,000 ரூபாய்க்கு தரோம். ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடி எல்லாமே பக்கா 5G மொபைலு.
23,000 தாராளமாக வாங்கலாம். உங்கள் இஷ்டம் தான். வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து 11 ப்ரோ மேக்ஸ்ன்னு நினைக்கிறேன். 11 ப்ரோ மேக்ஸா எக்ஸ்எஸ் எக்ஸ் ஆமாம், ஐஃபோனில் வந்து 11 ப்ரோ மேக்ஸு 256 GB. இதோட விலை எவ்வளோப்பா? ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடிலாம் ஒர்க் ஆகுது. எவ்வளோப்பா இது தம்பி? இது யாருது? சாதிக் பாய் இது. நீ எழுதலையா இதில்? ஸோ இது வந்து எவ்வளோன்னு தெரியல. 23,500 என்னமோ போட்டிருந்தோம். நீங்கள் அந்த பழைய வீடியோ பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து இது ஒன் ப்ளஸில் வந்து 12 ப்ரோ ஒன் ப்ளஸில் வந்து 9 ப்ரோ. ஐஃபோன் ஒன் ப்ளஸில் வந்து 9 ப்ரோங்க. இது 9 ப்ரோ 5G மொபைலு, 12 GB ரேம்னு நினைக்கிறேன். இது சார்ஜ் போடுறதா? இது வந்து 23,500 நம்ம போட்டிருந்தோம். ஜிபி ரேம் வந்து மறந்துச்சு. 12 ஜிபியா 8 ஜிபியா தெரியல. இதான் அது வேற. அந்த இருக்கு பாரு, அது பாக்ஸோட உள்ளது. அது வந்து பாக்ஸோட உள்ளது. அது 12 எடுத்துட்டு போயிட்டாப்ல. ஒன்று வந்து போட்டோம்ல 128 GB 23,500. அது இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் 5,000 A20s ரொம்ப நாளாக இருக்குது, உங்களுக்கே தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸில் வந்து டெக்னோ ஸ்பார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு மொபைலு 7,000 போட்டிருக்காப்புல. 7,000 இது விலை. ஜிபி ரேம் வந்து 8128ன்னு நினைக்கிறேன். ஆமாம், 8 ஜிபி ரேமு ப்ளஸ் 6 ஜிபி ரேமு 128. டெக்னோ பார்க் இது 7,000 இது. இது ஒன் ப்ளஸில் வந்து 70. இது 11,500. இது வந்து நோட் 10 ப்ளஸ்ஸு. லைட்டாக பேக்ரவுண்ட் இருக்குன்னு சொன்னோம்ல அது. ஆனாலும் உங்களுக்கு வந்து மொபைல் நல்லா தெளிவாக இருக்குது. ஒரு சின்ன டென்ட்டு கிராச் இல்லை. 17,000, 17,000 இது. கூகுள் பிக்சல் 6 வந்து 22,500. சாம்சங்கில் வந்து இது என்ன மாடல் தான்? இது என்ன மாடலு எனக்கே ஞாபகம் இல்லையே. A22 5G மொபைலு 9,000, 9,000 rupees இது. இது வந்து பார்த்தீங்கன்னா MI 11X பாக்ஸ் இருக்கு. ஸோ இதோட விலை வந்து 12,000. 12,000 தரான். 12,000 rupees. இது வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸோட இருக்குது. ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 13 ப்ரோ 48,000 இது விலை. சொல்லுங்க பஸ். ஒன்றும் விற்கலையே, அப்படியே தான் இருக்கு. கேட்ட ஒன்றும் விற்கல. ஆர்டர் தான் அப்படியே தான் இருக்கு. எது வித்துருக்கா சொல்லுங்க? எதுவுமே விற்கல. சாம்சங் S7 Edge தான் வித்துருக்கு. அது இருங்க, நான் வீடியோ போட்டு கொடுத்துட்றேன். 2,200. நான் போட்டு விட்றேன். நீங்கள் போங்க, ஜிபே பண்ணி விட்டுறேன். நான் இந்த வீடியோ போட்டேன்னா எனக்கு ஒரு ஃப்ரீயா இருக்கும். இது ஒரு பெரிய அமௌண்டா? சரி, நீங்க கொடுத்ததுல எதுவுமே போலையா? 8 பீஸ் கொடுத்தேன். பேசிட்டு தான் இருக்கேன். நான் சபா பேசுறேன். பாருங்க, கூகுள் பிக்சல்ல வந்து 6 ப்ரோ 19,500. ஓப்போ இது என்ன மாடல்பா? A55 ஒருத்தர் வாங்கிட்டார். ஓப்போ A55 வாங்கிட்டார். 7,000. இது வந்து பார்த்தீங்கன்னா கோடு உள்ளது. 9,000 போட்டிருக்கான். 8,500 தரேன். இதோட சூப்பர் பீஸ் 5,500 நேற்று வித்துட்டான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் 2 XR இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 14,300. ஆன் பண்ணு பாய்தா, ஆன் பண்ணு. இது என்ன ஜிபின்னு பார்ப்போம், அது என்ன ஜிபி பார்ப்போம். ரெண்டுமே 128 தான். 128 தான். இது வந்து 13,500. அது 14,300. ஸோ ஒரு 800 டிஃப்ரெண்ட் இருக்கு.
128 GB தான் ரெண்டுமே. இது வந்து பேட்டரி வந்து பேட்டரி புதுசாக மாற்றிருக்காங்க. அன்னோன் பார்ட் காட்டுது. பேட்டரி மாற்றியாச்சு இதில். மற்றபடி ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடிலாம் ஒர்க் ஆகுது இதில். ஸோ அதில் என்னப்பா இதில் இது வந்து 13,500 இதில் பேட்டரி ஹெல்த் எவ்வளோ பாரு. இதுவும் ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடிலாம் ஒர்க் ஆகுது. பேட்டரி என்ன காட்டுது? வேற எதுக்குள்ள போயிட்ட போல இருக்கா? பேட்டரி சர்வீஸா? பேட்டரி வந்து 92 இருக்கு. பேட்டரி 92 14,300 14,300. இது வந்து பார்த்தீங்கன்னா 20,000 இதுக்கு பாக்ஸ் இருக்கு. இதுக்கு ஐபோன் 11 128 GB. ஸோ 128 GB 20,000 வருதுங்க. அது பேட்டரி ஹெல்த் வந்து 80% இருக்கு. 80% இருக்கு. 20,000 20,000 இது. இது வந்து பார்த்தீங்கன்னா விவோ வந்து உங்களுக்கு 19,500 பாக்ஸோட இருக்கு. விவோ V29e 19,500 இது. இது இவர் இதுப்பா. இது நீரா. இது நீரா எவ்வளோன்னு கேட்டு வரியா? இரு சரி, இதை கேட்டுட்டு வா. இது மட்டும் கேட்டுட்டு வா. நான் அதுக்குள்ளே இதை பண்ணிடுறேன். இது வெயிட் பண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி உப்பிட்டதுனால பேட்டரி வந்து ஆட்டோமேட்டிக்காக பெருசாயிடுச்சு. சார்ஜ் வந்து பேட்டரி வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகி பேட்டரி வந்து ஆட்டோமேட்டிக்காக உப்பிடுச்சு பஸ். அதனால வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து ஆன் ஆகலை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெறும் வந்து 500 தான் தரோம். இதில் உங்களுக்கு போர்டு வீடு ஏதாவது மெக்கானிக் இருப்பீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு மெக்கானிக்காக இருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். ஆனால் பேட்டரி உப்பிருக்கு, இப்போ வரைக்கும் உப்பிட்டு தான் இருக்குது. ஸோ இதை வாங்குறவங்க மெக்கானிக்காக இருந்தால் மட்டும் யூஸ் ஆகும். வெறும் 500 தான் இது விலை. இது வந்து சாம்சங்கில் வந்து A53 5G மொபைலு 12,000 தரேன். 8-128 இது 8-128. இந்த இடத்துல லேசாக டென்த் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 11 இது 8-128 36,500 வாரண்டி இன்னும் 6 மாதத்துக்கு இருக்கு. இது வந்து விவோவில் வந்து விவோ V27 இது விவோ V27 18,500 தரேன். ஒன்லி மொபைல் தான் இது. 8-128 எட்ஜ் மாடலு 18,500. ஐபோன் வேலைக்கு ஆகாது. இது ஒருத்தர் வாங்கிட்டாப்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போ பாக்ஸோடு இருக்குது. ஓப்போ A78. இதோட விலை வந்து 10,000 10,000 ருபீஸ். பாக்ஸு சார்ஜர் எல்லாம் இருக்குது. அடுத்ததாக அந்த டேப் வந்து 3,000 அது 3,500 சாரி. டேப் வந்து 3,500 லினோவா டேபு. அப்புறம் OnePlus 10 Pro வந்து நம்ம எவ்வளோ போட்டிருந்தோம்னு தெரியலையே. விவோ X8 25,500. OnePlus 9 Pro வந்து பார்த்தீங்கன்னா 23,500 பாக்ஸோட. எல்லாமே தனி வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம். எதுப்பா இதா ரெட்மி? இது வந்து 4,500 சொல்லி கொடுத்துருக்காப்ல. 4,500 கொடுத்துருக்காப்ல. விவோ V29 X இதெல்லாமே பார்த்துருப்பீங்க. அப்புறம் வந்து பிளே ஸ்டேஷன் ஒன்று இருக்குது என்கிட்ட. பிளே ஸ்டேஷனு இது வந்து கேம் ஏற்றணுன்றாரு, கேம் ஏற்றக்கூடாதுன்றாரு. நமக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியல இப்போ. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் கண்டிப்பாக கேம் ஏற்றணுமா ஏற்றக்கூடாதான்னு சரியாக தெரில.
இருந்தாலும் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிமாட்டு விலைக்கு தான் தரும். அகாவா துவாவோ உங்களுக்கு வாங்கி இதை ஏதாவது பண்ண முடியுமா பாருங்கள். எங்களுக்கு கஸ்டமர் என்ன சொன்னார்னா கேம் வந்து இன்ஸ்டால் பண்ணி விளையாடலாம் அப்படின்னு சொன்னார். ஜாய்ஸ்டிக்கு ஒரு ஜாய்ஸ்டிக் ப்ராப்ளமாக இருக்குன்றாரு. மற்றபடி இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1000 ரூபாய்க்கு தான் நாங்கள் கொடுக்குறோம். வெறும் 1000 ருபீஸ் தான் இது. சரியா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா ஒன்று இருக்குது, சின்ன கேமரா. இது என்ன கேமரானா சோனி கேமரா. இது சோனி கேமரா. உள்ள பேட்டரிலாம் இருக்குது பாருங்க, பேட்டரிலாம் இருக்குது. உள்ளக்கு ஒரு மெமரி கார்டு வேறு இருக்குது போல இருக்குது. மெமரி கார்டை கூட எடுக்காமல் கொடுத்துட்டாங்க. 2 GB மெமரி கார்டு இருக்கு. 2 GB மெமரி கார்டு இருக்கு. இதை உள்ள போடுறா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆகுது, பார்த்துக்கோங்க. ஆன் ஆகுது, ஒர்க்கிங் ஆகுது. பார்த்தீங்களா? பேட்டரி லோவாக இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் 700 ரூபா, 700. மெமரி கார்டும் இருக்குது, 2 GB மெமரி கார்டு இருக்குது. ஸோ இவ்வளோதான் இன்னையோட ஸ்டாக் வீடியோ. இதெல்லாம் எடுத்து அடுக்குப்பா ஐயா, அப்படியே அடுக்கி விடு. இது 1000 ரூபாய்க்கு சொன்னேன், வேற ஏதாவது விட்டுருப்பேனா நான் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கேன். நீ அப்படியே அதை சொல்லுங்க. நாளைக்கு அதான் நேற்றே நம்ம சொல்லிட்டோம். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்மா பஜாரோட 60 ஆண்டு கால நினைவு நாள் வந்து கொண்டாடுறாங்க. ஏதோ ஒரு மண்டபம், என்ன மண்டபம் அது, ராணி மகா ஏதோ ஒரு மண்டபத்தில் கொண்டாடுறாங்க. ஸோ அதனால கடை திறக்க வேணாம், நீங்கள் எல்லாரும் அங்கே வந்துருங்கன்றாங்க. அங்கே ஏற்கனவே நேற்று நான் சொல்லியிருந்தேன் அமைச்சர் இதெல்லாம் எடுத்து வச்சிரு மேலே. அமைச்சர் வந்து இவர் அறநிலைத்துறை அமைச்சர் வந்து இவர் சேகர் பாபு வர்றாப்புல. ஆருண் பாய் JM ஆருண் வர்றாப்புல, முன்னாள் MP, முன்னாள் மத்திய அமைச்சர். ஸோ ஆருண் பாய் வர்றாரு. இப்போ கரண்டில் உள்ள MLA அவர் பையன் ஒருத்தர், அவரும் வர்றாப்புல. முக்கியமான ஆளுங்கள்லாம் இப்போ முக்கிய பிரமுகர்லாம் வராங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நாங்கள் கடை திறக்கிறது எப்படி பார்த்தாலும் 3:30 மணி ஆயிரும், 3:30 ஆயிரும். 3:30 மணியாக தான், 3:30 மணிக்கு மேலே தான் திறக்க சொல்லுவாங்க போல இருக்கு. நம்ம அங்கே சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஃபங்க்ஷன் இது. ஸோ அதில் நிறை குறைகளெல்லாம் சொல்லுவாங்க. நம்மளோட நிறை குறைன்னு பார்த்தீங்கன்னா பர்மா பஜாரில் வந்து என்ன நான் எதிர்பார்க்குற நிறை குறை என்னென்னா, பர்மா பஜாரில் ஒரு சரியான பாத்ரூம் கிடையாது. ஸோ பாத்ரூம் போகணுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டரு போக வேண்டியிருக்கு. அங்கே போனாலும் அது வந்து கலிஜியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு அவசரத்துக்கு நம்ம வந்து வீட்டுக்கு தான் போக வேண்டியிருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கார்ப்பரேஷன் வந்து இன்றைக்கி இருக்க அமைச்சர்கிட்ட அதை கோரிக்கையாக வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவங்க சங்கம் என்ன எதிர்பார்க்குறாங்க, ஏன்னா தானடா. ஸோ சங்கம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட தேவையை தான் முதல் பூர்த்தி பண்ணுவாங்க, அப்புறம் தான் வந்து வியாபாரிகளோட தேவையை வந்து யோசிப்பாங்க. ஸோ அதனால இது வந்து அவங்க கோரிக்கை வைக்க மாட்டாங்கன்றது என்னோட கணிப்பு. ஏன்னா இது ஒரு பெரிய இஷ்யூ தான். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டருக்கு இந்த பர்மா பஜார் லைனாக அமைஞ்சிருக்கு. சரியா? ஏன்னா ஆசியாலேயே வந்து பார்த்திங்கன்னா நீளமான ஒரு பர்மா பஜார் கடை வந்து இதுதான் நினைக்கிறேன். இதுதான் இருந்தது, இப்போவும் இதுதான் இருக்கா என்னன்னு தெரில. ஸோ இருந்தாலும் வந்து இது வந்து ஒரு 60 ஆண்டு கால பழமையான ஒரு பர்மா பஜார். அரசாங்கத்துக்கு ஒரு சிறிய ஒரு 3 அடியில் வந்து 1200 ரூபா வருமானம் வருதுன்னா, 1000 கடைகள் வருதுன்னா அதுவே ஒரு பெரிய வருமானம் உங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு அரசு வந்து கவனத்தில் எடுத்து நம்மளோட முக்கியமான கோரிக்கைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிறைவேற்றணும், அவங்களே வந்து வழியை நிறைவேற்றணும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் இப்போ நடக்கிறதில்ல. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ஸோ ஏதோ போயிட்டுருக்கு. நம்ம வந்து அதிகமாக பேச தேவையில்லை, பேசினா அரசியல் பேசுகிறதா மாறிடும். அப்புறம் அரசியல் பேசினாருன்னு சொல்லுவீங்க, அதனால இதோட விட்டுருவோம். ஸோ அடுத்தது வேறு என்னப்பா, அவ்வளோதான், நான் முடிஞ்சிருச்சா, கிளம்பலாமா? ஓகே பஸ், இதோட முடிச்சுக்கிறோம். நாளைக்கு நம்ம பார்த்துக்கலாம்.